வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் 9,700 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். பழங்குடியினரின் அதிகார பங்கேற்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியதற்காக பீகார் மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சூரத்தில் வசிக்கும் பீகார் சமூகத்தினரிடையே உரையாற்றிய அவர், பீகார் வாக்காளர்களை பாராட்டி இத்தேர்தலில் காணப்பட்ட வளர்ச்சியின் புதிய உயரங்களை அடைய அம்மாநிலம் இப்போது தயாராக இருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் பழங்குடியினர் பெருமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் பழங்குடியின மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்திய சர்வதேச திரைப்பட விழா 2025 வரும் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், விருந்தினர்கள், இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 270க்கும் மேற்பட்ட திரைப்பட வல்லுநர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். புதுச்சேரி அரசு மற்றும் பொதுமக்கள் சார்பாக ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கும் பத்திரிகையாளர்களுக்கு தேசிய பத்திரிகையாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள், மக்கள் நலத் திட்டங்கள் ஆகியவற்றை நேர்மையாக சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பதில் அவர்களுடைய பணி பாராட்டுதலுக்கு உரியது என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.